மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன் எதுக்காக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அங்கே விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலையை அரசிடமிருந்து நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். மெயின் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தரத்தை மேம்படுத்தணும். அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அரசு மூலியமா. இதையெல்லாம் தாண்டி நம்ம சத்தியமங்கல தாளவாடி உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜில் போதிய கல்விக்கூட வசதியும் ஆசிரியர் வசதி இல்லாமல் இருக்குது. அதை முன்னெடுத்து எடுத்துகிட்டு போகணும். அதே போல் பெண்களுக்கு உண்டான கல்வி, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, இதில் கவனம் செலுத்தி எடுத்து கொண்டுட்டு போகணுங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைங்க. இதே போல் இயற்கை வளங்கள் சுரண்டலை மெயினாக தடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை அதுவும் நாங்கள் மெயினாக வச்சுருக்கோம். சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் அனைத்து பாகுபாடுகளையும் நமக்கு களைய போகிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை, கட்சியினுடைய கொள்கை. இன்று எங்களுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறோங்க. சிகப்பு, வெள்ளை, மஞ்சள். நம்ம அதை ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போர்க்குணம் கொண்ட தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு ரத்தத்தை குறிக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை உறிஞ்சு முதலாளித்துவம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அப்படி ரொம்ப டீப்பாக போக வேண்டாங்க. நம்மளுடைய போர்க்குணத்தை குறிக்கக்கூடியது சிகப்பு, நம்மளுடைய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது வெள்ளை, நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடியது மஞ்சள். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் யானையும் குதிரையை வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த விலங்குகள் இரண்டையும் நம்ம இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே யானையை போன்ற பலமும் குதிரையை போன்ற வேகத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பெரிய நோக்கங்க. அதுவாக செங்காந்தல் மலர் நம்ம வச்சிருக்கோம். அது நம்மளுடைய மலர். அதுக்காக நம்ம அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை நம்ம பண்ணியிருக்கிறோங்க. நம்ம ஏன் இந்த கட்சி நம்ம தொடங்கணும், ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இலக்குகள் இன்னும் நிறையா இருக்கு. பெரும்பாலான மலை கிராமங்களுக்கு போய் சேர வேண்டிய நிறையா வேலைகள் எதுவுமே போய் சேரலைங்க. நம்ம இது மட்டும் கிடையாதுங்க. இந்த பொது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா ஈடுபட்டு இருக்கிறோம். தீரன் கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஒரு 5 வருஷமா ரன் பண்றோம். அது எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே, படிப்புக்கு மட்டுமே, அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க படிப்பு தேவை எந்த மாதிரி இருக்குது, அதையெல்லாம் உணர்ந்து செயல்பட்டு எங்கெங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம், தாளவாடி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வால்பாறைங்க, இது மாதிரி ஒரு 5 ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரப்போற 5வது ஆண்டு. இதே மாதிரி எண்ணற்ற சேவைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா இன்னும் நம்ம செய்வோம். தங்குதடை இல்லாம நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே இதனுடைய நம்ம கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுங்க. சீரும் சிறப்புமா எடுத்துட்டு போகணும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோட செயல்படுவோம். உத்தரவாதத்தை கொடுக்குறோங்க. ரொம்ப நன்றி.